அதிமுக முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் பாஜக உள்ள விடவே இல்லையே. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஊன்ற மாட்டேன்னாங்க. நீட் தேர்வை கொண்டு வருகிற போது கடுமையாக எதிர்த்தாங்க. இனிமேல் எதுக்கு வெட்ட வெளிச்சு? எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலுக்கு பிறகு முழுவதுமாக பாஜக அதிமுக ஒரே கட்சியாக கூட ஆறது வாய்ப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பாஜக. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கணும். அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடாது. பாஜக இப்போ அந்த வேலையை தான் இப்போ இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரிஜினலான ஐடியாலஜி. இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றணும் அப்படின்றதுக்கு ஓகே. மாநில பரவல் இருக்கக்கூடாது, மாநில உரிமைகள் இருக்கக்கூடாது, ஒரே குடையின் கீழே ஒரு ஆட்சியாக இருக்கணும், ஒற்றை ஆட்சிங்கன்னா சொல்லணும். அதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நேரடியாக போய் மக்களிடம் சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கட்டுப்பாட்டில் பாஜக இருக்குது, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் சொன்ன கருத்துக்கள் 100% உண்மை. 2016 ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு 2021 பழனிசாமி நடத்திய அந்த ஆட்சி, 4 ஆண்டுகால ஆட்சி, அது அதிமுக ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான். பாஜகவினுடைய திட்டங்களை தான் அவன் ஒன்றா கொண்டு வந்து வைக்கிறாங்க. பீலா ராஜேஷ் அப்படின்னு ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருந்தாங்க. ஒரு நோய்க்கு மதத்தை வைத்தவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொரோனா பேஷண்ட்டு, அது தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தவங்க 1000 பேர், இப்படி சொல்லுவாங்க ஓப்பனாகவே. இதை வந்து செய்து இதை அன்னைக்கு இருந்து அதிமுக அனுமதிச்சது. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்குது அப்படின்னு திருமாவளவர்களும் விமர்சனம் வச்சிருந்திருக்கிறாரு. புதுசாக வந்த தாவேக விஜயம் வச்சிருந்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி பாஜகவினுடைய எல்முருகன் சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படின்னா என்ன, யார் அப்படின்னு பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு அது வந்து அவ்வளோ சேவைகள் செய்த ஒரு இயக்கம், அதுக்காக வந்து நாங்கள் வந்து பல இடர்பாடுகள் எல்லாம் வந்து உதவி செஞ்ச ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஒரிஜினலான அந்த கொள்கைகளை மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அரசியல் பிரிவாக பாஜக ஆரம்பிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோல்வால்கர்னுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றணும் அப்படின்றதுக்கு ஓகே. மாநில பரவல் இருக்கக்கூடாது, மாநில உரிமைகள் இருக்கக்கூடாது, ஒரே குடையின் கீழே ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒற்றை ஆட்சிங்கன்னா சொல்லணும். அதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நேரடியாக போய் மக்களிடம் சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இந்தியாவில் இல்லை, எல்லா சமூக மக்களும் இணைந்து பிணைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வாக்குகளாக மாற்ற முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு அரசியல் பிரிவாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அரசியல் பிரிவு தான் இந்து மகாசபையாக இருந்து பின்னால் பாரதிய ஜனதா கட்சியாக மாறுது. அப்போ பாஜக வந்து இப்போ என்ன பண்ணுது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை அரசியல் வழியாக அதை வந்து கொண்டு வரதா, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த 3 மொழி கொள்கை, இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா. இந்து ராஷ்டிரா, சிஏஏ போன்ற எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கையில் முக்கியமானது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கணும். அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடாது. அதை கம்யூனிஸ்ட்லேயே முந்தி சேர்த்துருப்பாங்க, அதுவும் இருக்காது. இதெல்லாம் சொல்லி தான் அவங்க கொண்டு வராங்க. இதான் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அது ஒரு வெறுப்பை உண்டு பண்ண அரசியலாக இருக்கும், மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னா பாஜகவை கொண்டு வந்துடுறாங்க. பாஜக இப்போ அந்த வேலையை தான் இப்போ இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரிஜினலான ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பாஜக. இப்போ நமக்கு இதை ஏன் சொல்கிறோன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ அதைத்தான் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கட்டுப்பாட்டில் பாஜக இருக்குது, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் சொன்ன கருத்துக்கள் 100% உண்மை. எப்போ 2016 அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தாரோ அப்பயே முழுவதுமாக கட்சி அவரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. முழுவதுமாக அதிமுகவை அவரோட கட்டுப்பாட்டெலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதிமுக அந்த மறைவுக்கு பிறகு பல குழுக்களாக சிதைஞ்ச போது 18 எம்எல்ஏக்கள் வெளியே போய் எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே தனக்கு சாதகமாக பயன்படுத்த, தேர்தலில் நிற்கலை, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கல. ஆனால் ஒரு ஆட்சி முழுவதுமாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய மாநில ஆட்சி வந்து கைக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டு இவர்கள் மீது வழக்குகள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை 4 வருஷம் பாஜக ஆட்சி தான் நடந்தது. 2016 ஜெயலலிதா அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு 2021 பழனிசாமி நடத்திய அந்த ஆட்சி, 4 ஆண்டுகால ஆட்சி, அது அதிமுக ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான். பாஜகவினுடைய திட்டங்களை தான் அவன் ஒன்றா கொண்டு வந்து வைக்கிறாங்க.
அப்போ அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து பல திட்டங்கள், பல சட்டங்களாகிறதுக்கு இவங்க தான் வாக்களித்தாங்க. சிஏஆ இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், டெல்லி சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், 3 வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வாக்களிக்கலைன்னா அதெல்லாம் சட்டமாகவே ஆயிருக்காது. எல்லாத்துக்கும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வாக்களித்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தன் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. ஆனால் பாஜக என்ன நினச்சி, ஆட்சி என்னோட ஆட்சி தான் அப்படின்னு. அது ஏன் அப்படி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு நிறையா அதுக்கு நம்ம உதாரணங்களை சொல்லலாம். ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட, இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காலம். கொரோனா வந்து சைனாவில் ஒரு மாநிலத்தில் அங்கேருந்து பரவுது. உலகம் முழுக்க கொரோனா நோய் வந்து பரவிட்டு வருது. அப்போ இந்தியாவிலையும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் உள்ளே வந்துடுது. வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்லியில் நடந்த ஒரு தப்லீக் ஜமாத்தினுடைய மாநாட்டில் தான் கொரோனா பரவுது. அங்கேருந்து தான் இவங்க திட்டமிட்டு கொரோனா வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷத்தை பரப்புகிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒத்துழைச்சு அது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பரவலாக போச்சு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருக்க டெய்லி கொரோனா பேஷண்ட்டுடைய இந்த லிஸ்ட்டை சொல்லுவாங்க. ஃபீலா ராஜேஷ் அப்படின்னு ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருந்தாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். கொரோனா காலங்களில் பயங்கர ஃபேமஸான ஒருத்தம். சாயங்காலம் எத்தனை ரிசல்ட் சொல்ல போகிறாங்கன்னு அதில் சொல்லுவாங்க, ஒரு நோய்க்கு மதத்தை வைத்தவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொரோனா பேஷண்ட்டு, அது தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தவங்க 1000 பேர். இப்படி சொல்லுவாங்க ஓப்பனாகவே. இதை வந்து செய்து இதை அன்னைக்கு இருந்து அதிமுக அனுமதிச்சது. அப்போ அதிமுக முழுவதுமாக அவர்கள் சொன்னதை செஞ்சிச்சு. அப்போ சிஏஏ பிரச்சனை வருது. இந்தியா முழுவதும் சிஏ எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சாயின்பாக் போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள் நடக்குது. மக்கள் வந்து தன்னார்வ அமைப்புகள், சில தன்னிச்சையான நபர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சட்டம், இது டாக்குமெண்ட் இல்லைன்னா யாருமே இந்த நாட்டை சொந்த நாட்டில் அகதியாக போயிடுவோம் அப்படின்னு எல்லாருமே அதை எதிர்த்து போராடுறாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றணும், இந்த சட்டத்தை வந்து நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எச் ராஜா சொல்கிறார், இந்த சட்டத்தை ஆதரித்து அவர் தீர்மானம் நிறைவேற்றிடுவாரா அப்படின்னு மிரட்டும் தோணியில் அவர் பேசினார். கடைசி வரைக்கும் சட்டமன்றத்தில் பண்ணல. ஏன் சொல்கிறேன்னா, அதிமுக முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. 2016 போனது 2025 வந்துருச்சு. இந்த 9 வருஷமாக அந்த கட்சி அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. 2024 தேர்தலையும் அவங்க தான் தனியாக நிப்பாட்டுறாங்க. தனியாக நிப்பாட்டி வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் வாங்க முடியல நம்ம கூட இருந்தால் அப்படின்னு. சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தமிழ்நாட்டில் பாஜக எதிரான மனநிலை வாக்குகள்லாம் வாங்க முடியல அப்படின்றத தனியாக நிப்பாட்டி ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. அந்த தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இவர் யாரை எதிர்த்து இங்கே பிரச்சாரம் பண்ணுவார்? திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவார். மோடி அடுத்த முறை பிரதமராக வரணுமா வேணாமாங்கிறது தான் தேர்தலினுடைய மையக்கருத்து. மத்திய அரசு 5 வருஷம் என்ன செஞ்சுருக்குங்கிறது தான் முக்கியமான பேசுபொருள். இவர் முழுக்க அப்பொழுது ஆட்சிக்கு வந்த 2 வருஷம் ஆச்சு, திமுக என்ன செஞ்சு, ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசினார். தமிழ்நாட்டு மக்கள் நம்பலை. நீங்கள் வந்து பாஜக வந்து நீங்கள் அவங்களும் ஒரு கள்ள உறவை வச்சுக்கிட்டு இங்கே விளையாடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் அவங்களை முற்றிலுமாக நிராகரிச்சிட்டாங்க. அப்போ திருமாவளவன் சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிறது 100% உண்மை. பாஜக வந்து அதிமுகவை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த மறைவுக்கு பிறகு முழுவதுமாக வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு படியில் மேலேயே போய் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பாஜக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்முருகன் அவர்கள், மத்திய அமைச்சர் எல்முருகன் கேட்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜே அவர் பேச விட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களெல்லாம் யாராலையும் அடிமைப்படுத்த முடியாது, நாங்கள் யாருக்கும் எஜமானரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காருன்னா, செயலில் காட்டணும்ல. வாயில் சொல்கிறீங்க, செயலில் ஒன்றும் இல்லையே. செயலில் நீங்கள் என்ன பண்ணணும்? பாஜக கூட்டணியே அதிமுக நிர்வாகி யாராவது விரும்புகிறாங்களா? அவரையே ஒதுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவரே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணியே உண்மையான அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்களா? இந்த கட்சி எந்த பாரம்பரியத்தில் வந்த கட்சி? அதிமுகவும் திமுகவுக்கும் பெருசாக கொள்கை வேறுபாடெல்லாம் கிடையாது, தலைவர்கள் வேறுபாடு கிடையாது. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட கருத்து மோதலால் தனியாக போனவர் எம்ஜிஆர் வந்து பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு பெரியாரிடம் போகிறாரு. அதுக்கு பெரியார் கூட பயணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அண்ணா வெளியில் வரப்போ அண்ணாவோட பயணம் பண்ணுறாரு. அந்த கட்சியுடைய பொருளாளர் இருக்கார். திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட கட்சி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரியார் அண்ணாவும் தான் தலைவர், பெரியார் அண்ணாவும் தான் கொள்கை தலைவர். அப்படி உள்ள ஒரு கட்சி அப்போ ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிறோமா? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 இயக்கம் உதயமாகுது இந்தியாவில். ஒரு இயக்கம் வந்து வட இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இயக்கம், ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். 2 இயக்கம் உருவாது. 2 இயக்கத்திற்கும் எக்ஸ்ட்ரீமான கொள்கைகள். 2 இயக்கம், கடல் மறுப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, பெண்ணடிமைத்தனம் எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயம். இந்த பக்கம் இந்து ராஷ்டிரா, இந்து மக்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த பக்கம் ஒரு அமைப்பு. 2 அமைப்புகள் உருவாகுது. இந்த 2 அமைப்புகள் உருவாகி 100 வருஷம் ஆகுது. அப்போ இந்த அமைப்புகளை, இந்த கொள்கைகளை உருவாக்கி இயக்கம் தான் திமுகவினுடைய இன்னொரு பிரிவு, இன்னொரு தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அதிமுக.
கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் பாஜக உள்ளே விடவே இல்லையே. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஊன்ற மாட்டேன்னாங்க. நீட் தேர்வை கொண்டு வருகிற போது கடுமையாக எதிர்த்தாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. உதயமின்ற திட்டத்தை எதிர்த்தாங்க. பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் கடுமையான போட்டி போட்டு கொண்டு வந்தோமா. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் பாஜகவை இங்கே உள்ள கால் பதிக்க முடியல. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பாஜக முழுவதுமாக மறைந்ததுக்கு பிறகு அவங்கள தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிடுச்சு. இப்போ அவர் சொல்கிறார், நம்ம செல்லூர் ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிடையாது, நீங்கள் வந்து எங்களை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது, நாங்கள் யாருக்கும் அடிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய செயல்பாடு தான் ஒன்றும் இல்லையே. செயல்பாடு நீங்கள். ஆனால் இவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தானே கன்னியாகுமரியில் RSS பேர் இன்னைக்கு கொடியெல்லாம் காட்டினாரு. இல்லை காட்டினா தலவாய் சுந்தரம் கொடி காட்டினாரு. அப்புறம் அவர் பேருக்கு நீக்கினாங்க. அதுக்கு பேர் கொண்டு வந்து மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் அதான் சொல்கிறேன், இந்த கட்சி முழுவதுமாக பாஜக வசம் போய் பல வருடமாயிருச்சு. இனிமேல் எதுக்கு வெட்ட வெளிச்சு? எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலுக்கு பிறகு முழுவதுமாக பாஜக அதிமுக ஒரே கட்சியாக கூட ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு பிறகு அவங்களால தாக்கு பிடிக்க சரத்குமார் கட்சி அடைச்ச மாதிரி எல்லாரும் கட்சியும் சேர்ந்துட்டு போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு கூட நிலைமை இருக்குது. அதைத்தான் நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. பாஜக அதிமுகவை கலவரம் பண்ணிருச்சு அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஏறக்குறைய அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு புரிய வேண்டியதாக இருக்குது. 2026 தேர்தலில் அதிமுக எப்படி களத்தை எதிர்கொள்ள போகுது? ஏன்னா தொடர்ச்சியாக பிரச்சாரங்களும் மேற்கொள்கிறாங்க, மக்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ ஒரு கணிசமான வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாக்குகளை இழந்திருக்கு அதிமுக. எம்ஜிஆர் அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு வாக்குகளை கணிசமாக இழந்திருக்கு. பெண்கள் வாக்கு பெரிய அளவில் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு அந்த வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிருச்சு. இளைஞர்கள் வாக்கு சுத்தமாக கிடையாது, சிறுபான்மை வாக்குகள் கிடையாது, தலித் வாக்குகள் கிடையாது, கிறிஸ்துவ வாக்குகள் கிடையாது. இத்தனை மைனஸ் இருக்குது. பாஜகவோட அதிமுக சேர்ந்த பிறகு நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் வாக்குகளும் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகாது. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது நினைக்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு பகல்கனமான ஒரு விஷயம்தான். அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாஜக மீறி அவங்க ஒன்றுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேண்டான்னு அதிமுகவுக்கு எதிராக நாங்களும் அதே மாதிரி மாற்று ஒரு அணியை உருவாக்குறோம், மதசார்பற்ற அணியை உருவாக்குறோம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கட்டமைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 2 அரசியல் தான். மதசார்பற்ற ஒரு அணி, மதசார்பின்மையற்ற ஒரு அணி, செக்குலரிசம் நான் செக்குலரிசம் 2 தான், 2 கட்சி தான். பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக வேண்டுமா, திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வேணுமா? ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு, எந்த ஆட்சிக்கு வரணும், எந்த சித்தாந்தம் வெல்லணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ முழுவதுமாக இந்த சித்தாந்தத்தில் இருந்த அதிமுக அதில் மூழ்கி போய் இரட்டலை முங்கி தாமரை முளைத்து விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் எதை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய காலங்களில் தெரியும். அவர்களுடைய இன்றைய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பலகீனமாக தான் இருக்குது. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியை பாஜகவில் இருக்கக்கூடிய பலரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எதுக்குறாங்க, வெளியில் போகிறாங்க, பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள், போகிற இடத்துலாம் கூட்டம் வருது அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பெரிய பயணத்தை போகிறார். ஆட்களை கூட்டம் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சு நடிப்பாங்க. அதான் அதுவுமே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மேலே தாங்க முடியல, செல்ஃப் எடுக்க முடியல. அதிமுகவின் நிலைமை ரொம்ப பலகீனமாக இருக்குது. தேர்தல் முடிவுக்கு பிறகு முழுவதுமாக அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்யும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையிலே வருந்திருக்கக்கூடிய விஷயம். ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு பாஜக அதிமுக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கு. அந்த அம்மையாக இருக்கிற வரைக்கும் பெண்கள் கல்வி, பெண் முன்னேற்றம் மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மாறி அதிமுக இந்த 50 வருஷத்தில் வளர்ச்சிக்கு 2 கட்சியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு ரீவீஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சது எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்துச்சு. ஏனில் அதாவது இலவச சைக்கிள், இலவச லேப்டாப் இதில் வழங்குறதுலேருந்து ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்குறது வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் தான் நின்றுச்சு. ஆமாம், அந்த மாதிரி 2 என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கும் 5 வருஷம். அது நான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிள் கொடுப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், கலைஞர் ஆட்சி வந்த பிறகு நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன், நான் வந்து சாப்பாடு போடுறேன், நான் சாப்பாடில் முட்டை போடுறேன். மாறி மாறி மக்கள் திட்டங்களை போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சு 50 வருஷத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. அப்படி வளர்த்த ஒரு இயக்கம் அதிமுக. அது அதிமுக நம்ம கண் முன்னாடியே இன்றைக்கி தண்ணிக்குள்ளே தாமரையில் மூறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற உண்மையிலே வருத்தமான விஷயமா இருக்குது. ஒரு ஆரோக்கியமான போட்டி அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதிமுக திமுகன்னு ஒரு திராவிட கட்சிகள், பெரியார் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சிகள் மாறி மாறி மக்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறப்ப இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்த 2வது நகரமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது, மாநிலம் 2வது மாநிலமாக இருக்குது, உற்பத்தியில் பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு. அப்போ எல்லா வகையிலையுமே 2 திராவிட கட்சியில் நம்ம வருஷத்தை உருவாக்கி வச்சுருக்கு. அப்படி நம்ம கண் முன்னாடி நமக்காக உரைத்த ஒரு கட்சி இன்றைக்கி அதிமுக பாஜகவால்
கபலீகரம் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பாக தாமரை முங்குற மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தாமரைக்குள்ள கட்சி முங்கிட்டு இருக்கு. தாமரைக்குள்ள ரெட்டலை முங்கிருச்சு, ரெட்டலை தண்ணிக்குள்ள போய் தாமரை மேலே வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.